ஓகே போகலாங்களா? சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போது பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம், ரஜினி சார் அதுக்கப்புறம் ஷங்கர் இவங்க 2 பேர் சேர்ந்து வேல்பாரி பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு சின்ன முன்னெடுப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கு. ஆனந்த விகடன் குழுமம் அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் போயிட்டுருக்கு இப்போது. ஏன்னா அது ஒரு பெரிய 1000 கோடி பட்ஜெட். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷன் வேணும்னா அது ரஜினி சார் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் டம்ப் இருக்கணும் தான் முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கூலி படத்துடைய டீசர் ரெடி ஆகிடுச்சு, சிங்கிள்லாம் விட்டுட்டாங்க, சாங்ஸும் வந்திருக்கு, மோனிகா சாங் வந்திருக்கு, இப்போ டீசர் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ ஆடியோ லான்ச்? ஆடியோ லான்ச் வந்து அடுத்த மாதம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த கூலி படத்தினுடைய பல அப்டேட்ஸ், இதுக்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்ஸை பற்றி பார்ப்போம். பவர் ஹவுஸ் சாங் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அரங்கம் அதிரட்டும், அந்த சாங் வந்து அனிருத் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் எல்லாம் கான்சர்ட்டில் பாடி ரொம்ப பிரபலமாக்கிட்டார். அந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய லெவலில் ரீச் ஆயிடுச்சு. சூப்பர் ஹிட்டாக இருக்குது அந்த சாங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் விட்டாங்க சிக்கிட்டு சாங்கு. சிக்கிட்டு சாங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப, அதாவது வந்து அந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் ஆச்சு. பாட்டு எல்லா பட்டி தொட்டியும் அந்த பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கு. இப்போ ரேடியோவை திறந்தீங்கனாலே சிக்கிட்டு சாங் தான். ஒரு டீ கடை எங்கே போனீங்கனாலும் சிக்கிட்டு சாங் தான் போடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த சாங் வந்து எல்லா ஆடியன்ஸையும் போய் ரீச் ஆயிடுச்சு. இந்த சிக்கிட்டு சாங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசணும். அந்த பாட்டில் வந்து ஒரு ப்ரொமோ ஒன்று விட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு சிங்கிள். அதில் வந்து அனிருத் வந்து பாடியிருந்தார், அனிருத் ஆடி இருந்தார். இது இல்லாமல் டி ராஜேந்தர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி படத்தில் இது வரைக்கும் டி ராஜேந்தர் நடிக்கவே இல்லை, எதுவும் அதுக்கான வாய்ப்பே அமையலை. இப்போ இந்த கூலி படத்தில் ரஜினியும் டி ராஜேந்தரும் சேர்ந்து ஆடுற ஒரு பாட்டு, அது அமைப்பு கிடைச்சது வந்து பெரிய ப்ளஸ்ஸு. டி ராஜேந்தர் வந்து ரஜினியோட ஃப்ரெண்ட்ஷிப் காண்டி இப்போ பாடுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு உடல்நிலை சரியில்லை, இருந்தாலும் நம்ம இந்த படத்தில் நடிக்கணும், ரஜினிகாண்டி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பாட்டை ஆடி கொடுத்துருக்காரு. அந்த ப்ரொமோலே அவருடைய சாங்கு, அவருடைய ஸ்டைலு, டி ராஜேந்தர் எப்போவுமே எது கொடுத்தாலும் வேறு மாதிரி பண்ணுவார். அது பிரமாதமாக அல்டிமேட்டாக வந்து டி ராஜேந்தர் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ரஜினியும் அந்த பாட்டில் வந்து சில காட்சிகளில் வந்து டான்ஸ் ஆடுறாரு. ஸோ அனிருத்து, ரஜினி, டி ராஜேந்தர், அப்புறம் அந்த பாட்டில் இருந்த அறிவு, சாண்டி மாஸ்டர் எல்லாருமே அந்த பாட்டில் ஆடிருக்காங்க. செமையாக இருக்கும் அந்த பாட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாஷா படத்தில் ஆட்டோக்காரன் சாங்கில் பார்த்திங்கன்னா அது ஒரு மஞ்ச கச்சிப்பு, அதை வந்து இது பண்ணிட்டு ஆடுவார் இல்லையா, நான் ஆட்டோக்காரன் ஆடுவார் ரஜினி. அந்த ரெஃபரன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கிட்டு சாங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வந்து கச்சிப்பை யூஸ் பண்ணிட்டு ரஜினி ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆயிடுச்சு. எப்படி வந்து பாஷா வந்து ஆட்டோக்காரன் பாட்டு வந்து செம ஹிட் ஆச்சோ, அதே மாதிரி இந்த சிக்குடு சாங் வந்து செம வைரல் ஆகி போச்சு. இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அடுத்த அப்டேட்டு என்ன இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, ஆடியன்ஸு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 விதமான டீசர் கட் பண்ணி வச்சுருக்காங்க. 4 விதமான டீசரு லோகேஷ் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு கட் பண்ணி வச்சுருக்காரு. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலாநிதி மாறன், ரஜினிகாந்த், இன்னும் முக்கியமான ஆளுங்களுக்கெல்லாம் காமிச்சு இந்த 4ல் எதை செலக்ட் பண்ணி வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் ஒன்று போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அது செலக்ட் ஆகி அது சென்சார் பண்ணி கூடிய சீக்கிரம் டீசரும் வெளியில் வரப்போகுது. இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் வந்து மோனிகா அப்படிங்கிற வரியில் ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு பட்டையை கலப்புது, செம்மையாக இருக்குது. காவாலா சாங் வந்து ஜெயிலரில் எப்படி பெரிய வெற்றி பாட்டாக அமைஞ்சிச்சோ, அதே மாதிரி இந்த மோனிகாங்கிற சாங் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும், பெரிய மைலேஜாக இருக்கும். இன்னொரு காரணம் என்னன்னு தெரியுமா, பூஜா ஹெக்டே இருக்காங்களே, செமையாக ஆடிருக்காங்க. அது வந்து ஒரு ரெட் கலர் காஸ்டியூமில் அந்த பாட்டு ஃபுல்லாக ஆடுறாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்குது அந்த பாட்டில், அவங்களுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஷோபின் சேகர் மலையாள நடிகர் இருக்கார்ல, அவர் இந்த பாட்டில் ஆடிருக்காரு பூஜா ஹெக்டேயோட சேர்ந்து. இந்த பாட்டுடைய பேக்ட்ராப் பார்த்திங்களா, நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் 2 மாதத்துக்கு முன்னாடி. இந்த படத்தினுடைய கதைக்களமே பார்த்திங்கன்னா ஹார்பரில் நடக்குது, செட் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த பாட்டு கூட வந்து ஹார்பரில் ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மொத்தமாக இந்த ஹார்பருக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மர்மமான விஷயங்கள், நீ பெரியாளா நான் பெரியாளா, கடத்தல், அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹார்பர் அப்படின்னாலே ஒரு மர்மமான ஒரு இடமா தான் பார்க்கப்படுது. அதுவும் சினிமாவுக்கு வந்து ஹார்பர் பேக்ரவுண்டில் படம்னாலே அது நிறைய ஸ்கோப் இருக்கும் அந்த மாதிரி படங்களில். அதுவும் லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றிடுவார், நம்ம விக்ரம் மாதிரி. ஸோ இப்போ இந்த பாட்டு பெரிய லெவலில் வைரல் ஆகிட்டுருக்கு. வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வியூஸ் போயிட்டுருக்கு. அத்தனை பேர் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொத்தத்தில்
கூலி அப்படிங்கிற ஒரு படம் அது எப்படி இருக்கும், லோகேஷும் ரஜினி சேர்றாங்க, இங்கே அனிருத் வேற இருக்காரு அப்படின்னு எதுவுமே தெரியாமல் ரசிகர்கள் வந்து கொஞ்ச நாளாக வந்து ஒரு அப்டேட் காண்டி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 14 படம் வரப்போதில்லை, ஒவ்வொரு அப்டேட்டாக வரும்போது இந்த படம் வேற மாதிரி இருக்கும் போலயே, சூப்பராக இருக்கும் போலயே, அதாவது தலைவரோட ஆக்டிங்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் போலயே அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்டேட்லேருந்து. இப்போ இன்னொரு விஷயம், அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆடியோ வெளியீடு வந்து கூடிய சீக்கிரம் நேரு ஸ்டேடியத்தில் பண்ண போகிறாங்க. அதுக்கான பெரிய பிளான் போயிட்டுருக்கு. இந்த மாதம் 26, 27 பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அனிருத் பார்த்தீங்கன்னா சென்னையில் மகாபலிபுரம் கிட்ட வந்து ஒரு கான்சர்ட் பண்ணுறாரு 26, 27. அதனால் அந்த தேதி வேண்டாம், வேற ஒரு தேதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அனிருத்லேயும் சொல்லியிருக்காங்க ஒரு தேதி சீக்கிரமாக பண்ணிடுங்க அப்படின்னோடனே அனிருத் வந்து கான்சர்ட் பண்ணுறாருலே அதெல்லாமே தள்ளி வச்சுட்டு இப்போ கூலி படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டுக்காண்டி தேதி கொடுத்துட்டாரு. ஸோ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அந்த ஆடியோ வெளியீடு வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த இடத்துல முக்கியமாக 2-3 விஷயம் ஸ்பெஷலான இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது அந்த இதில் வந்து இந்த மேக்கிங் வீடியோன்னு எடுத்திருக்காங்க, பிஹைண்ட் த சீன்ஸ்னு ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த பிஹைண்ட் த சீன்ஸை வந்து ஆடியோ வெளியிட்டு ஆடியன்ஸை வந்து த்ரில் பண்ணலாமா, இல்லை இதை வந்து படம் முடிஞ்சோடனே போடுவாங்கள்ல அந்த மாதிரி போட்டு ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு டிசிஷன் இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. மேபி ஆடியோ வெளியிடலாம் பிஹைண்ட் த சீன்ஸ்னால் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட் இருக்கும், எப்படி இந்த படத்தை மேக் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து காட்டுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் வந்து ரஜினி வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ரஜினி ஆடியோ ரிலீஸ்னாலே அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஃபயராக பேசுவார். இந்த படத்துலையும் வந்து நிச்சயமாக வந்து பரபரப்பான பல விஷயங்கள், இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை, படத்தை பற்றி எல்லாத்தையும் ரஜினி பேசுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நிச்சயமாக ரஜினி பேசும்போது ஏதாவது ஒரு குட்டி கதை சொல்வார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ வெளியீட்டு அன்னைக்கு தான் அந்த ட்ரையலரை வந்து வெளியிடலான் இருக்காங்க. ட்ரையலரை வந்து அன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ணி காமிக்கலான் இருக்காங்க. ட்ரையலர் மட்டும் அன்றைக்கி ஸ்க்ரீன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரங்கமே அதிரும். அந்த அளவுக்கு வந்து ட்ரைலர்லாம் வந்து மாஸாக இருக்கும். ரஜினி வந்து எப்படி சொல்கிறது, லோகேஷ் வந்து மாஸாக செம கிளாஸாக காமிச்சிருக்காரு. ஒரு எப்படி சொல்கிறது, வின்டேஜ் ரஜினியை பார்ப்போம் நம்ம இந்த படத்தில். அப்படி தான் வந்து இந்த படம் வந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய வியாபாரங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெளிநாட்டு உரிமம் வந்து இந்த படம் கூலி படத்துக்கான வியாபாரம் வேறு எந்த படத்துக்குமே ஆகலை. தமிழ் சினிமாவில் எந்த படத்துக்குமே இவ்வளோ பெரிய வியாபாரம் நடக்கவே இல்லை. மிகப்பெரிய வியாபாரம் நடந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ரஜினியோடைய ஃபேன்ஸ் வந்து உலகளவில் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். ஜப்பான் மாதிரி நாடுகளில், இன்னும் சைனா மாதிரி நாடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிக்குன்னு தனி ஃபேன்ஸே இருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வந்து இன்னும் எங்கெங்கே வந்து தமிழர்கள் இருக்கிறாங்களோ, எங்கெங்கே ரஜினி ஃபேன்ஸ் இருக்கிறாங்களோ எல்லா இடத்துலையுமே இந்த படத்தை வெளியிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு அப்புறம் உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 தேட்டரில் வெளியிட போகிறாங்க. 5000 தேட்டரில் ஒரு தமிழ் படம் வெளியாகிறது இதுதான் முதல் தடவையாக இருக்கும். அப்படி ஒரு கிரெடிட் வந்து கூலிக்கு போய் சேரப்போகுது. ஸோ எல்லா இடத்துலையும் வெளியிடும்போது நிச்சயமாக பெரிய லெவலில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த ஆடியன்ஸ், அதாவது ரஜினியோடைய ஆடியன்ஸ் நிச்சயமாக படத்தை பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு கலெக்ஷனே வேறு மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது இந்த படம் கூலி வந்து 500 கோடி தாண்டி வியாபாரம் ஆயிடுச்சு. வியாபாரமே பார்த்தீங்கன்னா 500 கோடியை தாண்டி ஒரு பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. நம்ம வியாபாரத்தை பற்றிலாம் இதுக்கு முன்னாடியே வீடியோவில் பேசியிருக்கோம். இந்த கூலி படம் ரிலீஸ் ஆகி இது 1000 கோடியை தாண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போவுமே பார்த்தீங்கன்னா, பெரிய படங்கள் பல படங்கள் வரும்போது 1000 கோடியை தாண்டுமான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ்க்கு இருந்துகிட்டே இருக்குது. கூலியை பொறுத்த வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. காரணம் என்னென்னா, சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு, ரஜினிகாந்த் இருக்கார், லோகேஷ் கனகராஜ் இருக்கார், அனிருத் மியூசிக்கு, பெரிய மாஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதுவும் இல்லாமல் 5000 தேட்டரில் வேறு ரிலீஸ் பண்ண போகிறாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அதனுடைய டோட்டல் கலெக்ஷன் நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து 1000 கோடியை தாண்டதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதாவது வந்து ஜெயிலரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கோடியை தாண்டிச்சு. இப்போ இந்த படம் வந்து இன்னும் கிளாஸாக இன்னும் மாஸாக எடுத்திருக்காங்க இந்த படத்தை. சன் பிக்சர்ஸ்லாம் பயங்கரமாக ரிச்சாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய காம்பினேஷனே இருக்குது பார்த்தீங்களா? அதாவது வந்து அமீர் கான் இருக்கார், நாகார்ஜுனா, சத்யராஜ், கமலஹாசன் டாக்டரு எல்லாருமே இருக்காங்க. இந்த படம் வந்து வேறு மாதிரியான படமாக இருக்கும். ரஜினியோடைய கேரியர்லேயே மேக்ஸிமம் தி பெஸ்ட் படமாக இந்த படம் கூலி படம் இருக்கும். அதனால் ஆடியன்ஸ் நிச்சயமாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் வந்து 1000 கோடியை 100% தாண்டும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வியாபாரம். படமும்
படமும் பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆடியன்ஸ் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக அது 1000 கோடியை தாண்டும். 100% சக்ஸஸ் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது வந்து கூலியோட டீமே பார்த்தீங்கன்னா இது எப்படியாவது 1000 கோடியை தாண்ட வைக்கணுங்கிற ஒரு ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனோட ஃபுல் எஃபர்ட்டில் தான் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அது நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூலியை பற்றி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த அப்டேட் தான் இப்போ கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போது நம்ம இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்பாரியுடைய இந்த டிஜிட்டல் வித் அந்த சக்ஸஸ் மீட்டை நம்ம பார்க்கும்போதோ ரஜினி சார் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு, சங்கர் சார் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போதோ இந்த விகடன் டீம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் திரும்ப சேர்த்து வைக்கிறாங்களோ. ஏன்னா இந்த வேல்பாரி இவர் தான் பண்ண போகிறாரு, அதுக்கான ரைட்டிங் போயிட்டுருக்கு அதெல்லாம் சொல்லும் போதோ இப்போ எல்லாமே இது வந்து பயங்கர பரபரப்பாகிடுச்சு, பயங்கர ட்ரெண்ட் ஆகிடுச்சுல. இன்றைக்கி இந்த ரஜினி அவர்கள் வந்து அந்த வேல்பாரியில் கலந்துக்கிட்டது, சங்கர் கூட உட்காந்துக்கிட்டு இருந்தது. அதை சு வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் நல்ல எப்படி சொல்லுது திறம்பட எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். இப்போ இந்த வேல்பாரி நாவல் வந்து அவர் எழுதி பல வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த நாவல் வந்து இன்னைக்கு பல லட்சம் காப்பி, அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் காப்பி வந்து டிஜிட்டல்லே விற்றுருக்கு. அது வந்து வெளியிட்டிருக்கிறது வந்து ஆனந்த விடனுடைய பப்ளிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் விழா அது ஆனந்த விடன் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன் இருக்கார், ரஜினி வர்றாரு. சும்மா கேஷுவலாக சும்மா எப்படி சொல்லுது செம மாதம் ரஜினி ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. சங்கர் அந்த விழாவில் என்ட்ரி கொடுக்குறாரு. ரஜினியும் சங்கரும் பக்கத்தில் உட்காடுறாங்க. ஸோ உடனே இதை பார்க்குறாங்க இல்லையா, ஆடியன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வேல்பாரி படம் வந்து மறுபடியும் ரஜினியும் சங்கரும் சேர்ந்து பண்ண போகிறாங்களா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த வேல்பாரி படத்தை பொறுத்த வரைக்கும் சங்கரோட கனவு படமாக அவர் நினைக்கிறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்து வேல்பாரியோட ரைட்ஸ் எல்லாம் வாங்கி அதனோட டிஸ்கஷன், அதை ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த வேல்பாரி படத்துக்கு ஒரு நல்ல, அதாவது வந்து வியாபாரமாகக்கூடிய நடிகர் வேணும். ஏன் அப்படின்னா வேல்பாரியினுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது டோட்டல் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே இந்த படத்தையே செலவு பண்ணி எடுக்க போகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு கிராண்டியரான நடிகர் இருந்தால் தான் நிச்சயமாக அந்த படத்தை அதையும் தாண்டி ஒரு வியாபாரம் பண்ண முடியும், அதையும் தாண்டி ஒரு கலெக்ஷன் பண்ண முடியும். அப்போ ஆடியன்ஸ்ட மாசாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வேணும். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு தமிழ் சினிமாவில் சங்கர் தேடிட்டு இருக்காரு. ஆனால் வந்து அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் உண்மையாலுமே இல்லைங்கிறது தான் வருத்தமான விஷயம். இந்த இடத்துல ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. ரஜினி மாதிரி ஒரு கிளாஸான எல்லா சென்டர்லையும் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இந்தியா, இதை தாண்டி உலக லெவலில் பெரிய ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் அப்படின்னா ரஜினிகாந்த் தான். அந்த மாஸோட சங்கர் வந்து வேல்பாரி இணைஞ்சா மிகப்பெரிய வெற்றி பெறமாக இருக்கும். வேல்பாரியை பொறுத்த வரைக்கும் அது வேற மாதிரியான கதை. அதில் வந்து சண்டை காட்சிகள்லாம் வேற மாதிரி பிரம்மாண்டமாக எடுக்கணும்னு சங்கர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ரஜினியும் சங்கரும் இணைவார்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அது இணையத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த காணொளி வெளியே வந்ததுலேருந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா 2.0 படம் எடுக்கும்போது அந்த படத்தினுடைய இயக்குனர் சங்கர் ரஜினி வந்து கதாநாயகனை நடித்தார். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து லேட்டாக வந்துட்டார். ரஜினி எப்போவுமே லேட்டாக வர மாட்டார். அதாவது ஒரு 10 நிமிஷம் கூட வந்து ஷூட்டிங்க்கு வந்து லேட்டாக வர மாட்டார். ரஜினி ஏறின காரு அது வந்து நார்த் மெட்ராஸில் நடந்துச்சு. ராயபுரம் பக்கத்தில் ஒரு செட்டு போட்டிருந்தாங்க. அந்த டிஸ்டன்ஸ் டிராஃபிக்கில் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராஃபிக்கில் வந்து ரஜினி மாட்டிக்கிட்டாரு. டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, எப்பா சீக்கிரமாக போ தம்பி, எப்படியா சீக்கிரமாக போன்னு சொல்கிறாரு. டிரைவர் வந்து ஐயா நான் போயிடுறேன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி போனாலும் அந்த ஸ்பாட்டில் போய் ரஜினி இறங்கும் போது கிட்டத்தட்ட வந்து 10 நிமிஷம் லேட் ஆச்சு. வெறும் 10 நிமிஷம் லேட் ஆனதுக்கு வந்து சங்கர் வந்து ரஜினியை வந்து என்ன சார் லேட்டாக வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டார். அந்த வார்த்தை வந்து ரஜினிக்கு வந்து சுருக்குன்னு பட்டுருச்சு. என்னடா இப்படி நம்ம வந்து என்றைக்குமே லேட்டாக வர மாட்டோம், இன்னைக்கு பார்த்து நம்ம இப்படி அமைஞ்சு போச்சே, இது வந்து டேரக்டர் வேறு எல்லாத்துக்கு முன்னாடி யூனிட்டுக்கு முன்னாடி என்ன சார் லேட்டாக வந்துட்டீங்கன்னு கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து ரஜினிக்கு பதிஞ்சு போச்சு. அது கேட்காம இருந்திருக்கலாம் சங்கர். ஆனால் வந்து அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அன்னைக்கு அப்படி கேட்டு விட்டாரு. இதெல்லாம் இல்லாமல் சங்கரோட ரிலேஷன் ஒரு பையன் நிறைய சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இருந்தார் அந்த படத்தில். ஏன்னா அவர் தான் வந்து இன்சார்ஜர், அந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜர் இருந்ததுனால நம்ம அக்கா பையனோ அண்ணன் பையனோ ஏதோ ஒன்று அவர் வந்து இப்போ நிறைய ரஜினியோட பிரச்சனைகள்லாம் பண்ணிகிட்டே இருந்தார். ரஜினி அவமானப்படுத்துகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தார். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும். அது என்ன அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் இருக்குது பார்த்தீங்களா 2.0ல அந்த எந்திரன் காஸ்டியூம், அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்பெஷலாக டிசைன் பண்ண ஒரு காஸ்டியூமு. அந்த காஸ்டியூமை போட்டுட்டு நாள் ஃபுல்லாக நடிக்கிறதுங்கிறது வந்து பயங்கர பிரச்சனையான ஒரு விஷயம்.
அவ்வளவு கஷ்டம். அது இப்போ உள்ளுக்குள்ள ஃபுல்லாக அப்படியே வேர்த்து விடும், அந்த அளவுக்கு இறுக்கமாக இருக்கும். அந்த வெயிட் அதிகமாக வெயிட் வேற ரொம்ப ஜாஸ்தி. அது அது ஒரு ஏதோ ஒரு மெட்டலில் அது பண்ணது. அது ரஜினி ஒவ்வொரு தடவையும் போட்டு நாள் ஃபுல்லாக பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் அது போட்டு நாள் ஃபுல்லாக நடிக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. ஒவ்வொரு தடவையும் அந்த காஸ்டியூமை கழட்டி கொடுக்கும்போது ரஜினியோட சிரமத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கு அந்த காஸ்டியூமராக ஒர்க் பண்ண ஒருத்தர் அவர் ரஜினி கிட்ட சொல்கிறாரு, சார் நான் வந்து இதே மாதிரி காஸ்டியூம் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துறேன், டூப்ளிகேட் காஸ்டியூம் ஒன்று பண்ணி கொடுத்துட்றேன். அந்த காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டாகவே இருக்காது, பார்த்தா நீங்கள் இந்த காஸ்டியூம் போட்டிருக்க மாதிரியே இருக்கும், ஆனால் அது வந்து உங்களுக்கு வெளியிலையும் தெரியாது, வெயிட்டாகவும் இருக்காது, இவ்வளோ தூரம் வேர்க்காது, வேறு மாதிரி இருக்கும் சார், லைட்டர் வெயிட்டில் நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரஜினி என்ன சொல்கிறாரு, சரி ஓகே இதே மாதிரி இருக்குமா, அப்படியே இருக்குமா, அப்படியே இருக்கும் சார் அக்சஸ்லாம், நீங்கள் ரெண்டையும் பார்த்துட்டு வேணுமா வேணான்னு முடிவு பண்ணுங்கிறார். ரெண்டையும் கொண்டு வந்து காமிக்கிறாரு. ரஜினிக்கு அந்த டூப்பா போட்ட காஸ்டியூம் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. சரின்னு போட்டு பார்க்குறாரு, ரொம்ப லைட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கே அப்படின்னு அந்த காஸ்டியூம்கிட்ட சொல்கிறாரு. காஸ்டியூம் வந்து இதே போட்டு நடிங்க சார், இதை வெளியில் நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் எப்பவும் போல போட்டு நடிங்க, காஸ்டியூமை கழட்டி கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே ரஜினி வந்து போட்டு நடிச்சிடறாரு. ரஜினி வந்து பொதுவாக என்ன எஃபர்ட்னாலும் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நடிகர், ஆனால் ரொம்ப கஷ்டம். அதாவது வந்து குழுக்கத்துலேயும் குழுக்கம், அவ்வளோ குழுக்கம், சரி இதை போட்டுக்கலாமே நினச்சி போட்டார். இது வந்து ஒரு தடவை வந்து சங்கருக்கு வந்து இப்படி தெரிஞ்சு போச்சு. சங்கர் வந்து என்ன சார் நீங்கள் போட்டிருக்க காஸ்டியூமே நம்ம டிசைன் பண்ண ஒரிஜினல் காஸ்டியூம் மாதிரி இல்லையே, இது வேறு மாதிரி இருக்கே அப்படின்னோன்னா ரஜினிக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போச்சு. என்னடா இது நம்ம வந்து காஸ்டியூமர் பேச்சை கேட்டு இது வந்து போட்டோம், இப்போ வந்து டேரக்டர் பார்த்து கேட்குறாரு அப்படின்னா, இல்லை சார் இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், இல்லை சார் நான் எதிர்பார்க்குற காஸ்டியூமு அந்த காஸ்டியூம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் வந்து கரெக்டாக ஸ்க்ரீனில் கரெக்டாக வரும் அப்படின்னு வந்து சங்கர் சொல்லிட்டாரு. அதனால் ரஜினி என்ன பண்ணார், சரி பரவாயில்ல அப்படின்னு அந்த காஸ்டியூமே போட்டு நடித்தார். இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, சங்கர் நினச்சிருந்தா சார் அப்படியா சார் கஷ்டமாக இருந்துச்சா சார், பரவாயில்ல சார் இது சூப்பராக இருக்குது சார், இதுவும் நல்லா தான் சார் இருக்குது, இதிலே நம்ம எடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை தான் போட்டு நடிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினார். ரஜினி அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். தொழில்னு வந்துட்டா அவர் மேக்ஸிமம், அதாவது டெடிகேஷன் டு த கோர் அப்படின்னா ரஜினி தான். அது வந்து ரஜினி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேச மாட்டார், யாரையுமே எய்த்து பேச மாட்டார். தொழில்னு வந்துட்டா டேரக்டருக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு. ஓகே சார் போட்டு நடித்தார், அந்த படம் முடிஞ்சிருச்சு. அந்த படத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இனிமே செத்தாலும் நான் சங்கர் படத்தில் நடிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு ரஜினி சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா இனிமே சங்கரும் ரஜினியும் சேருவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் வேள்பாரிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு படம். அதுக்கு ரஜினி மாதிரி ஒரு கதாநாயகன் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ரஜினியும் சங்கரும் பார்த்தீங்கன்னா ஒரே அரங்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இதுவே ஒரு தொடக்கமாக இருந்து ரஜினியும் சங்கரும் சேர்ந்து வேள்பாரி பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக கூட அமையலாம். சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மேஜிக் அது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது வந்து தமிழ் சினிமாலேயே மிகப்பெரிய ஆகச்சிறந்த படமாக இருக்கும் அந்த வேள்பாரி படம், ரஜினி சங்கர் காம்பினேஷனில். ஸோ அது நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சார், நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது, கூலிக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த காம்பினேஷன் திரும்ப வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் அவங்க வந்து கமெண்ட் பண்ணட்டும், நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா சார்ந்தவங்களே அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்களோட மனசில் ரசிகர்கள் மனசில் என்ன இருக்குதோ அதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் ரசிகர்கள்கிட்ட இதை விட்டுடலாம். உங்களுக்கு கொடுத்த எல்லா அப்டேட்டும் வந்து நிஜமாகவே வந்து ஃபயர் அப்டேட்டாக இருந்தது. தேங்க்யூ சார்.